ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்ரை. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. வேட்பாளர்கள்லாம் தீவிரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. இதுல பாஜக கூட்டணியில போட்டியிடுற வேட்பாளர்கள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இங்க பாஜக சார்பா முன்னாள் எம்பி திரு KP ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுறாங்க. திமுக கூட்டணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுறாங்க. அங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மேல சில சர்ச்சை காரணமாக வேறு ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது KP ராமலிங்கம் அவர்களுக்கு கொஞ்சம் சாதகமா பார்க்கப்படுது. அது போக தொகுதி முழுக்க அவர் தெரிஞ்ச முகம் என்பதனால இந்த தொகுதியில அவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அடுத்த தொகுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. இங்க பாஜக கூட்டணி சார்பா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எதிர்த்து போட்டியிடுறாங்க. இங்க திமுகவோட சிட்டிங் எம்பிக்கு சீட் தராம ஒரு புதுமுகத்துக்கு சீட் கொடுத்ததுனால அதிருப்தி நிலவர காரணத்தால கிருஷ்ணசாமிக்கான செல்வாக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கதா பார்க்க. அடுத்த தொகுதியான வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில புதிய நீதி கட்சி தலைவர் திரு AC சண்முகம் அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க. இதே தொகுதியில பல வருஷமா திரு AC அவர்கள் போட்டியிடுறதுனால தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அதுபோக திமுக போட்டியிட கதிரானந்த் அவர்களுக்கு கட்சிக்குள்ள மட்டும் இல்லாம தொகுதி மக்கள் கிட்டையும் அதிருப்தி நிலவரத்தினால திரு AC அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கதா கணிக்கப்படுது. அடுத்த தொகுதியான திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. நயினார் அவர்கள் இதே தொகுதியில் தற்போது MLA-வா இருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 முறை அதிமுக சார்பாகவும் அவர் MLA-வா இருந்திருக்கிறது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அதுபோக காங்கிரஸ் வேட்பாளர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் திமுகவோட சிட்டிங் எம்பிக்கு சீட் வழங்காததும் அந்த கூட்டணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. சோ இது எல்லாமே சேர்ந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வெற்றி பெற அதிகபட்ச வாய்ப்புள்ள தொகுதியா திருநெல்வேலி திகழுது. அடுத்ததா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாமக சார்பா இயக்குநர் திரு தங்கர் பச்சன் அவர்கள் போட்டியிடுறாங்க. எதிர்த்தரப்புல காங்கிரஸ்ல ஆரணியோட சிட்டிங் எம்பி திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் இங்க களமிறக்கியிருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் என்ப காரணத்தாலும் தங்கர் பச்சான் அவர்களுக்கு உள்ள சப்போர்ட்னாலையும் அவர் அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அடுத்த தொகுதியான தேனி நாடாளுமன்ற தொகுதியில அமமுகவை சேர்ந்த திரு TTV தினகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவரை எதிர்த்து அவரோட முன்னாள் சிஷ்யரான திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுக சார்பா களமிறங்குறாங்க. அமமுக ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு சில தொகுதிகள்ல தேனி தொகுதி முக்கியமான தொகுதி. அதுபோக OPS ஓட சப்போர்ட், பாஜக கூட்டணி பலம், தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இருக்கிற அதிருப்தி போன்ற விஷயங்கள் எல்லாமே டிடிவிக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால இங்க டிடிவி அவர்கள் வெற்றி பெறதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததாக புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பா தற்போதைய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சிட்டிங் எம்பி திரு வைத்திலிங்கம் அவர்களே மறுபடியும் களம் காண்றாங்க. NR காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. அதுபோக பாஜகவோட பலம், அதுபோக தொகுதி முன்னும் நன்கு அறியப்பட்ட திரு நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடுத்து பாஜகவுக்கு பிளஸ் ஒரு விஷயமாவே பார்க்கப்படுறதுனால இங்க பாஜக வெற்றி பெறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போறது கோவை நாடாளுமன்ற தொகுதி. இங்கு பாஜக சார்பா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாங்க. திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தாம புதுமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படும். அண்ணாமலை அவர்கள் இங்க வெற்றி பெற வைப்பதற்காக தான் 2 கட்சிகளுமே அங்க டம்மி வேட்பாளர் எடுத்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கப்படுது. எது எப்படியோ தற்போதைய நிலைமையில ஸ்டார் கேண்டிடேட் என்ற ஒரே ஒரு தகுதியில அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில முந்துகிறாருன்னே சொல்லலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தெல்லாம் தற்போதைய நிலைமை தான். எலெக்ஷன் நெருங்க இந்த காட்சிகள்லாம் மாறலாம். அப்ப யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எந்த தொகுதியில யார் முந்துகிறார் என்பதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.